ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து 3 டைப்ஸ் ஆஃப் குக்கீ ஸ்டிக்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த குக்கீ ஸ்டிக் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து 60 கிராம் வந்து அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் சால்டட் பட்டர் எடுத்திங்கன்னா சால்ட்டு போட வேண்டாம், ஓகேங்களா? இது கூட வந்து சேம் 60 கிராம் வந்து நம்ம கேஸ்டர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கேஸ்டர் சுகர் நல்லா ஃபைனாக இருக்கணும், இல்லைனா ஐசிங் சுகரோ இல்லை பவுடர் சுகரோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் வந்து 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ஓகேங்களா? ஸோ இது வந்து நல்லா பட்டர் வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கே இருக்கட்டும், கொஞ்சம் ஸ்குவீஸியாக இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ இதை வந்து நல்லா இதை மாதிரி 2 மினிட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம், பேல் கலரில் வர வரைக்கும். இதில் வந்து நான் 3 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் பண்ண போகிறேன். அதாவது கேஷ்யூ, பம்கின் சீட்ஸு, அதுக்கப்புறம் கொக்கோ, ஓகேங்களா? அதாவது சாக்லேட் ஃப்ளேவர். ஸோ இந்த மாதிரி 3 ஃப்ளேவர் நம்ம இந்த குக்கி ஸ்டிக்கில் நான் பண்ண போகிறேன். ஸோ இது நான் நல்லா இப்படி 2 மினிட்ஸ் கடிச்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா 2 மினிட்ஸ் அடித்ததுக்கப்புறம் நல்லா பேலாக வந்துடுச்சு, பேல் கலரில் வந்திருக்கு. நீங்கள் வேணும்னா வந்து எலக்ட்ரிக் பீட்டர்லேயும் அடிச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் 1 கப் மைதாவும் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணுறேன். இது வந்து நான் கொஞ்சம் ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் குக்கி ஸ்டிக் தான் பண்ணுறேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா டபுள் த ரெசிபி நீங்கள் பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போ இந்த 3 ஃப்ளேவருக்கு நான் வந்து கொக்கோ எடுத்திருக்கேன். எல்லாமே ½ டேபிள் ஸ்பூன் தான். முந்திரி பவுட்ரு, அதுக்கப்புறம் பம்கின் பவுடர், ஓகேங்களா? பம்கின் சீட்ஸை நல்லா வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி முந்திரியும் வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ½ டேபிள் ஸ்பூன் போதும். இன்கேஸ் நீங்கள் டபுள் த ரெசிபி பண்ணால் அப்படியே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதை நல்லா நம்ம நீட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டோ மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரணும். அது வர்றதுக்கு உங்களுக்கு சப்போஸ் வந்து கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மைதா இதெல்லாம் ஒவ்வொருத்தருது ஒரு மாதிரி இருக்கும் பிராண்டு. ஸோ அதை பொறுத்து நமக்கு மில்க்கு கொஞ்சம் முன்ன பின்ன தேவைப்படும், ஓகேங்களா? ஸோ அதனால் மில்க் இவ்வளோ தான் வேணும் அந்த மாதிரி கிடையாது. ஸோ இப்போ இதை நான் நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா நீட் பண்ணியாச்சு. இப்போ இதை நான் வந்து 3ஆக டிவைட் பண்ணி எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஏன்னா நம்ம 3 ஃப்ளேவர் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் 3ஆக டிவைட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது ஒரு இதில் வந்து கேஷ்யூவும், ஒரு இதில் பம்கின் சீடு, ஒரு இதில் வந்து கொக்கோவும் நம்ம வந்து போட்டு நீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இதில் வந்து நம்ம இப்போ கேஷ்யூ பவுடர் ½ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணோன்னா அகெயின் உங்களோட டோ வந்து என்ன ஆகும்னா கெட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி நீட் பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கேஷ்யூ டோ ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து பம்கின். ஸோ இதுக்கும் வந்து சேம் மில்க்கு. ஸோ கலர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக வந்து க்ரீன் கலர் ஆட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? இந்த மாதிரி நல்லா நீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுடைய பம்கின் டோவும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்மளுடைய கொக்கோ சாக்லேட் குக்கி, ஓகேங்களா? இது வந்து டார்க் கொக்கோ பவுடர். ஸோ அதனால் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் லைட் கொக்கோ பவுடர் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதாவது ½ டேபிள் ஸ்பூன் டு 1 டேபிள் ஸ்பூன் கலர் பொறுத்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் கொக்கோ பவுடர் கொஞ்சமாக போட்டிங்கன்னா நீங்கள் வேணும்னா கலர் ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ நம்மளுடைய இந்த சாக்லேட் டோவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை 3த்தையும் வந்து சும்மா 5 mm திக்னஸில் நம்ம கையிலே கூட ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக மேலே வந்து ரோல் பின் வச்சு பண்ணிக்கலாம். அந்த கையோட அச்சு வந்து நமக்கு தெரியக்கூடாதுன்றதுக்கு, ஓகேங்களா? ஸோ நான் இந்த பிளேட்டில் தான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுக்க போகிறேன். அதனால் அது கரெக்டாக சைஸ் வேணுன்றதுக்காக நான் செக் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை நம்ம வந்து ரோலிங் பின் வச்சு பண்ணிக்கலாம். ரோலிங் பின் நம்ம ஃபாண்டன்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி பின் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சின்னதாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பெருசாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம இதை 4 பீஸாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கரெக்டாக ஸ்கொயராகவோ ரெக்டாங்கிளோ வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும், வேஸ்டேஜ் நமக்கு இருக்காது. ஸோ நம்ம வீட்டுக்கு பண்ணுறதுனால ரொம்ப கார்னர்ஸ் எட்ஜஸ்லாம் வந்து இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சப்போஸ் இது கமர்ஷியல் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணோன்னா அப்போ நம்ம கார்னர்ஸ்லாம் கரெக்டாக வச்சு 4 சைடும் வந்து அந்த எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணிவிட்டு நம்ம டிவைட் பண்ணி கட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இந்த மாதிரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே பண்ணிக்கிறேன்.
ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் செட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பேக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் அடிக்கிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ எல்லாம் அடிக்காச்சு. இதை ஃப்ரிட்ஜில் நான் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் செட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணலாம். ஸோ இப்போ 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. நான் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிட்டேன். இதை வந்து 160 டிகிரியில் ப்ரீ ஹீட்டட் ஓவனில் பேக் மோடில் இதை 20 மினிட்ஸ் வந்து நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். எந்த வந்து 36 லிட்டர் இன்றைக்கி நான் பேக் பண்ண போகிறது. இன்கேஸ் லிட்டர் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு 15 to 16 மினிட்ஸ் தான் ஆகும். ஓகேங்களா? ஸோ நார்மலாக நம்ம வந்து கொஞ்சம் இது ரெசிபி தான் எடுத்திருக்கோம். ஸோ அது கூட வந்து இந்த மாதிரி க்ளூட்டன் இது கம்மியாக இருக்கிற பவுடர்ஸ் ஆட் பண்ணும்போது கிராக்ஸ் வர்றது காமன் தான். ஓகேங்களா? உங்கள் குக்கீஸில். ஸோ இப்போ நான் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுடைய குக்கீஸ் வந்து பேக் ஆகிடுச்சு. நான் ஓவன்லேருந்து எடுத்துக்கிறேன். ஸோ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம கூலிங் ரேக்கில் மாற்றி ரூம் டெம்பரேச்சர் வந்த உடனே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளது நான் கூலிங் ரேக்கில் மாற்றிக்கிறேன். கீழே வந்து நான் காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி ப்ரௌனிஷாக இருக்கணும். அப்போ தான் உங்கள் குக்கீஸ் பேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இப்போ இது நல்லா வந்து ஆறட்டும். இப்போ நம்மளுடைய குக்கீஸ் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு. இதை வந்து நான் வந்து ஒரு டின்னில், எந்த டின்னாலும் நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுக்கலாம். பட் நல்லா ரூம் டெம்பரேச்சர் வரணும். ஸோ வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா ஜாரில் மாற்றுங்க. வார்மாக இருக்கும்போதே நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா அப்படியே ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். அது பார்க்கறதுக்கு நமுத்து போன மாதிரி இருக்கும் அந்த பிஸ்கெட். ஓகேங்களா? அதனால் நல்லா வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்து ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து நீங்கள் எந்த ஜாரில் மாற்றுறீங்களோ அதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.